மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சிற்பக்கலை நண்பர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் முருகேசன். நான் வந்து 17 வயசுலேருந்து 12th முடிச்சதுலேருந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேங்க சார். ஆரம்பத்தில் இந்த வேலைக்கு அடிக்கடி போனதுனால கொஞ்சம் அனுபவம் அதிகமாகிடுச்சு. என்னோட குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி, அவங்க வந்து கோயம்புத்தூரில் பேரூர் செட்டிப்பாளையங்கிற ஊரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து மகாபலிபுரத்தில் காலேஜில் படிச்சுட்டு அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 10 இயர்ஸாக இருந்தேன். 10 வருஷமாக அங்கே ஒர்க் போட்டு தனியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க. இது வரைக்கும் 500க்கு மேற்பட்ட ஆலயங்கள் செஞ்சுருக்கோம். எந்தெந்த மாடல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ஆந்திரா, கர்நாடகா, வெளி மாநிலங்கள் செஞ்சுருக்கோம். தமிழ்நாடு 6 பேர் ஈடுபட்டு இருக்காங்க. கற்றுட்டு போனவங்க ஒரு 10 பேர் போல் கற்றுட்டு போயிருக்காங்க. அவங்க திருப்தி படுற அளவுக்கு நம்ம வேலைகளை செய்து கொடுக்கறது, ஆகம முறைப்படி செய்து கொடுத்து அவங்கள திருப்தி கொடுத்துரும். ஆகம விதிப்படி தான் செய்வோம். மரபு மாறாமல் செய்கிறது தான் நம்ம திருப்பணி. அவங்க மகாபலிபுரம் ரீதியாக அந்த முறைப்படி கற்றுக்கிட்டு வருவாங்க. நான் இப்போ சாதாரணமாக அனுபவ ரீதியில் செய்கிறவங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட முறைப்படி கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் இந்த தொழில் பண்ணுறதுனால தொழில் இன்னும் அந்த பாரம்பரியம் மாறாமல் செய்து கொடுத்துட்ருக்கோம். அனுபவங்கிறது நம்ம ஒர்க்கை பொறுத்து தான். நம்ம அதில் ஆர்வம் காட்டி ஈடுபாடு கொடுத்து செஞ்சோன்னா ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு முழு தொழிலாளியாக மாறலாம். அந்த சிலைகள் கற்றுக்கிற சூழ்நிலைக்கு மாறலாம். வித்தியாசம் சுதை வடிவத்தில் உள்ளது ஃபுல்லாக சிமெண்ட்லேயே செய்து கொடுக்குற வேலையாக இருக்கும். அவங்க திருப்பணி ஃபுல்லாக செத்தி எடுப்பாங்க. இங்கே நம்ம கலவை போட்டு செஞ்சு வேலை பார்க்குற மெத்தடு. ஆனால் ரெண்டுக்கும் ஒர்த்துஃபுல்லான வேலை தான். ஒர்த்து தான். ஆயில் காலங்கிறது கல்லுக்கு தான் அதிகம். ஆமாம், கருங்கலுக்கு தான் அவங்க பவரும் கருங்கலுக்கு தான் அதிக பவரும் கொடுப்பாங்க. அதிகம். இதில் எவ்வளோ சதவீதம் வைப்ரேஷன் கிடைக்கும்? இதில் வந்து 75% வைப்ரேஷன் கிடைக்கும் இதுக்கு. ஆமாம், கருங்கல்ங்கிறது 100% வைப்ரேஷன் இருக்குங்க சார். ஆலயங்கிறது மன அமைதி, நிம்மதி, குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு, ஒரு வஞ்சகம் இல்லாத உலகத்தை வாழ வைக்கிறதுக்காக செய்கிறது தான் ஆலயம். ஆன்மீகத்தை அதிகப்படுத்திட்டு போகிறதுக்காக செய்கிறது எடுத்துக்காட்டு அறிகுறி. ஆன்மீகம் வந்து மக்கள்கிட்ட குறைவாக தான் இருக்குது. எவ்வளோ ஆலயங்கள் அதிகமாக செய்து கொடுத்து அவங்களுக்கு மேலும் அதை நம்ம கற்கிற மாதிரி தான் இது ஆலயங்கள் பண்ணுறதும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது ஆலயங்கள் தான். உண்மையாக எதிர்காலம் இருக்குங்க சார். நான் ஆரம்பத்தில் ரொம்ப வறுமையான சூழலில் தான் இருந்தோம். இந்த தொழில் பழகினதுலேருந்து ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயக்கமே தேவையில்லைங்க சார். இந்த வேலையை பொறுத்தளவு முழு திருப்தியோடு வந்து செய்யலாம். ஆர்வம் காட்டினா எல்லா வேலையும் பழகலாம். ஒரு சில இடத்துல தாங்க சார் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலரால தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் முழுமையாக குறையில. முழுமையாக இப்பயும் அந்த மரியாதையோட நடந்துக்கிற இடங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. நம்ம தவறான ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது தான் சிரமமாக இருக்கும். என்னோட குருநாதருக்கு சொல்லுங்க சார். அவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா தியாகராஜன், மல்லசமுத்திரம். அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தொழில் கொடுத்து ஆதரவு அளித்த அனைத்து சபதிகளுக்கும் ஊருக்கு கிராமவாசிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்க. எந்த தொழில் பழகினாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அதுதான் என்னோட அறிவுரை. பணத்துக்காக வேலை கிடையாது. வேலைக்கு உண்டான கூலி இருந்தால் போதும்.
அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பசங்களும் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு நல்ல விதமாக இருக்கணும். அவ்வளோ. அங்கங்கே ஆலயங்களை புதுப்பிக்கிறது, அதாவது அப்ரூவ்டு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒர்க்குன்னு கொடுக்காம அனுபவத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த வேலைகளை கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். திறமையின் அடிப்படையில் தேர்வு பண்ணி கொடுக்கணும். திறமையின் அடிப்படை, அனுபவம் ரெண்டும் அடிப்படையில் வேலைகளை பார்த்து கூட கொடுக்கலாம். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.